நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், ஒரு ஏணி இருக்குன்னு வைங்க. அந்த ஏணிக்கும் சாய்ந்து கொள்ள சுவர் வேண்டும் சார். கப்பல் இருக்குனாக்கா அது பாய்ந்து செல்ல கடல் வேண்டும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்முடைய நல்ல வாழ்க்கைக்கு நமக்கு சில நல்ல உறவுகளும் நண்பர்களும் நிச்சயம் வேண்டும் சார். அதே மாதிரி தான் ஒரு சிலருக்குலாம் அந்த ராகு தசை நடக்கும் சார். அந்த ராகுனாவே ஒரு திருட்டு பையன் கூட சொல்லலாம் சார். சூழ்ச்சிக்கார கிரகம் அது. இல்லீகல் சம்பந்தப்பட்ட கிரகம் சார். இல்லீகலா தான் இவங்கலாம் சம்பாதிப்பாங்க. அந்த ராகு தசைலாம் வருதுன்னு வைங்களேன் இவங்களுக்கு. இல்லீகலா குறுக்கு வழியில புகுந்து பணத்தை சம்பாதிக்கலான்ற எண்ணத்த தூண்டி தூண்டி விடக்கூடிய ஒரே கிரகம் சார் இது. ராகு தசை நடக்கிறது என்றாலே மிகவும் கவனம், கவனம், கவனம் தேவை சார். அள்ளி கொடுக்கிற மாரி நல்ல பெரிய உயரத்துல உட்கார வச்சு, கோபுரத்துல உட்கார வச்சு, கீழே அதல பாதாளத்துல தள்ளி விடக்கூடிய ஒரே சூழ்ச்சிக்கார கிரகம் இந்த கிரகம் சார் ராகு. அதனால தான் இந்த ராகு தசை வருதா, உங்க ஜாதக கட்டத்துல மன அழுத்தத்தை கொடுக்க போகிறதா, மன மகிழ்ச்சியை கொடுக்க போகிறான்றத கண்டிப்பா பார்த்துக்கணும் சார். இல்லை என்றால் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க செக் பண்ணிக்கணும். இல்லைனாக்கா இந்த ராகு தசைலாம் மன அழுத்தத்தை கொடுத்து சின்ன பின்னமாக்கி சிதறடிச்சிடும் சார் வாழ்க்கையை. அதனால தான் இந்த ராகு தசை வருதுன்னா நம்பவே கூடாது. அதுவும் பாவத்துவமாக உங்கள் ராகு உங்கள் ஜாதக கட்டத்தில் பாவத்துவமான ராகுவாக இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக மிக மிக கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும் சார் வாழ்க்கையில். ஆனால் தான் இந்த சூழ்ச்சிகார கிரக ராகு தசை இல்லீகலாக திங்க் பண்ணி குறுக்கு வழியில் பூந்து பணத்தை சம்பாதிக்கலாமா, மற்றவர்கள் பொருட்களை அபகரிக்கலாமா, மற்றவர்கள் சொத்து மேலே ஆசைப்படலாமா, மற்றவருடைய பெண்கள் மேலே ஆசைப்படலாமா, போதை வஸ்துக்களை அனுபவித்து ஜாலியாக இருக்கலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தூண்டி தூண்டி விட்டு வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கிடும் சார். ஆனால் தான் இந்த ராகுதசை வந்தால் கவனமாக இருக்கணும். ராகுதசை ஒருவருக்கு வந்து விட்டாலே சார் முக்கியமாக இவர்கள் ஒழுக்கமான வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் சார். போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகாமல் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்பவர்களை நிச்சயமாக இந்த ராகு தண்டிக்காது சார். நல்ல நல்ல விஷயங்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ராகு தசையில் ஒழுக்கமான இருக்கிறவங்களுக்கு மட்டும். இந்த ராகு தசாவில் அதிகமாக ஆசைப்படவே கூடாது சார். குறுக்கு புத்தி சிந்தனைகள் இருக்கவே கூடாது. மற்றவர்கள் பொருட்கள் மீது ஆசைப்படவே கூடாது. கடவுள் வழிபாடு, நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை நெறிமுறை சம்பந்தப்பட்டவைகளை கடைபிடிக்க வேண்டும் சார். ராகு தசா வந்துவிட்டாலே அந்த மனிதருக்கு யாருடைய ஜாதக கட்டத்தில் பாவத்துவமான ராகு வந்து அமர்ந்திருந்தால் இவர்களுடைய மனம் எப்படி தெரியுங்களா இருக்கும்? குரங்கு மாதிரி மரத்திற்கு மரம் தாவுகின்ற மனம். எல்லாவற்றிற்கும் மனம் ஆசைப்படும். உலக இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க மனம் தூண்டி தூண்டி இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆளாகிவிட வேண்டும் என்பதை ஆசைப்பட்டு மொத்தமாக இழந்து தவிப்பார்கள் சார். அதனால தான் ராகு தசை வந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும். ராகு எப்படி இருக்கிறார் உங்கள் ஜாதக கட்டத்தில்? மிகப்பெரிய அளவில் கோபுரத்தில் உட்கார வச்சு அழகை பார்க்க போகிறாரா, அல்லது மொத்தமாக இருக்கிற மொத்த பணத்தையும் இழக்க வச்சு வேடிக்கை பார்க்க போகிறாரன்றதை கவனமாக பார்த்துக்கணும் சார். அப்படி ஒரு ஜாதகத்தை தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன். இவருக்கு பாருங்கள், இவரோட ஜாதக கட்டத்தில் பாவத்துவமான ராகு சார். 9ஆம் இடத்துல தான் இருக்கார். ஆனால் குரு பார்த்த ராகுன்னுவாங்க. ஆனால் குரு ராகுவை பார்க்கவே இல்லை சார். அதனால தான் இந்த ஜாதகத்தில் இந்த ராகு தசை இவருக்கு வந்தது சார். 30 வயதில் வந்த ராகு தசை கிட்டத்தட்ட 18 வருஷம் கூட்டிங்க, 48 வயது வரைக்கும் இவர் பட்ட கஷ்டம் மிகப்பெரிய அளவில் சொல்லொன்னா துயரத்தை அனுபவித்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் சார். அப்போது நிறைய பேருக்கு பாருங்கள் சார், இந்த ராகு தசை அதுவும் இந்த ஒரு 30 வயது காலத்தில் 35 வயது காலத்தில் வரது நல்ல தசை தான். ஆனால் பாவத்துவமாக இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு மனிதனுக்கு 30 வயது காலம் தான் சார் பணம் வேணும். கல்யாணம் ஆன பிறகு பணம் தேவையில்லையா? குடும்பங்களை நடத்துவதற்கு பணம் தேவையில்லையா? செல்லும் தேவையில்லையா? அவர்களுடைய
அவர்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்காக, அவர்கள் பிள்ளைகளின் கல்விக்காக பணம் வேணும் சார். வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதற்காக தான் அந்த ஏஜ் 30லேருந்து 45, 50 வயது காலம். அந்த வயது காலத்தில தான் சார் ஒரு மனிதனுக்கு பணமே தேவை. 70 வயதில் மிகப்பெரிய பணத்தை கொடுத்து என்ன பண்ணுறது? வாழ்க்கை சின்னாபின்னமாயி கிட்டத்தட்ட வாழ்க்கையே வேண்டான்ற லெவலுக்கு ஒதுங்கி போய் இருக்கிற சமயத்தில் வந்து பணத்தை கொடுத்து என்ன யூஸ்? அதே மாதிரி தான் இந்த ஜாதக கட்டத்தில் பாருங்க, 30 வயசில் ஆரம்பித்த ராகுதசை 48 வயசு வரைக்கும் சார். இவர் ஆசையை தூண்டி விட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நண்பர்கள் மூலமாக கெடுத்து குட்டிச்சோறாக்கி சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஒரு அன்பர் சார் இவர் கடனில். சார் இந்த அன்பர் வந்து செப்டம்பர் 14ஆம் தேதி 1975ஆம் ஆண்டு பிறந்த அன்பர். மாலை 7 மணி 5 நிமிடத்திற்கு பிறந்தவர் சார். ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர், பவானியில் பிறந்தவர். இவர் வந்து பூராடம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர் சார். இவருடைய ஜாதக கட்டத்தினுடைய கிரக அமைவை சொல்கிறேன் பாருங்க சார். இவர் பிறந்தது மீன லக்னம், குரு ஆட்சி பெற்று லக்னத்திலே இருக்கார். அதற்கடுத்து மீன லக்னத்திற்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் செவ்வாய் கேது மிங்கிலாயிருக்காங்க. அதற்கடுத்து மீன லக்னத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் சனி தனித்து அமர்ந்திருக்கார் சார். அதற்கடுத்து மீன லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் சூரியன் உச்சதாரில் அமர்ந்து கூடவே சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார். அதற்கடுத்து மீன லக்னத்திற்கு 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாதக ஸ்தானத்தில் பாதகாதிபதி உச்சதாரில் அமர்ந்திருக்கார் அந்த புதன். அதற்கடுத்து மீன லக்னத்திற்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் ராகு, மீன லக்னத்திற்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் சந்திரன் அமர்வு பெற்றிருக்கார் சார். இதுதான் இவருடைய கிரக அமைவு. இந்த ஜாதகத்தில் பாருங்க, லக்னத்திலேயே குரு ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது லக்னாதிபதி பலம் பெற்று இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் என்றைக்குமே உபய லக்னங்களுக்கு அதே இடத்துல ஆட்சி பெற்று அமரக்கூடாது சார். இவர் பிறக்க சொல்லவே சுக்கிரதசால் தான் பிறந்தார். பூராடம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்ததால் சுக்கிரதசை 7 வருடம். அதற்கடுத்து சூரிய தசை ஒரு 6 வருடம், 13 வயசு வரைக்கும் தாண்டிட்டார். அதற்கடுத்து சந்திர தசை ஒரு 10 வருடம், 23 வயது வரைக்கும். அதற்கடுத்து செவ்வாய் தசை 7 வருஷம், 30 வயது காலத்து, 30 வயது வரைக்கும் இவருக்கு செவ்வாய் தசை. அதற்கடுத்து தான் இவருக்கு ராகு தசை ஸ்டார்ட் ஆகுது சார். ராகு தசை, ராகு புத்தி ஸ்டார்ட் ஆகுது. செவ்வாயும் கேது மிங்கிலாட்டர், கல்வி சாணவி செவ்வாய் இல்லையா? அதுவும் இல்லாமல் 9ஆம் இடத்துல பாருங்கள் ராகு. அப்போ இவருக்கு வந்து அடிப்படை கல்வி கண்டிப்பாக டேமேஜ் ஆகிருக்கணும் ரூல். ஏன்னா இவருக்கு 9ஆம் இடத்துல பாருங்கள் ராகு அமர்ந்து பித்ரு தோஷத்தில் அமர்ந்திருக்கார். உயர்கல்வி கிடையாது சார், இவருக்கு ஒரு அடிப்படை கல்வி தான். அதற்கடுத்து பாருங்க சார், ராகு தசை ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? இவருக்கு 30 வயதில் ராகு தசை ஸ்டார்ட் ஆச்சு சார். 30 வயதில் ஆரம்பித்த ராகு தசை 48 வயது வரைக்கும் ராகு தான் இவருக்கு முதலாளி. இந்த ராகு தசை இவரை கெடுத்து இருக்குமா கொடுத்துருக்குமா? இவருக்கு பாருங்க குரு வக்ரம் பெற்று அமர்ந்தது ஒரு சிறப்பு. ஆனால் அந்த குரு பாருங்க 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கவே இல்லை சார். ராகு உட்கார்ந்திருக்க டிகிரி 1.5 டிகிரி, 1.5 டிகிரி விளிம்பில் உட்காந்துட்டு ராகு தசை நடத்துது. அப்போ இந்த ராகு தசை இவருக்கு 30 வயதில் ஆரம்பித்த ராகு தசை நண்பர்கள் மூலமாக இவர் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறார். இவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய ஜோதிடரை பார்த்துருக்கார். ஒரு 2-3 ஜோதிடரை பார்க்க சொல்ல அவர்கள் சொன்னாங்க, ராகு தசை பிரம்மாண்டமான ஒரு தசை, உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பணத்தை கொட்டி கொடுக்க போகுது. நீங்கள் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுடைய வாழ்க்கை தரமே மாறப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க சார். 9ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து இருக்கிறார், குரு பார்க்கிறார் அப்படின்றது கட்டத்தை வச்சு சொல்லிட்டாங்க. ஆனால் குரு அந்த ராகுவை பார்க்கிறாரா? பார்க்கவே இல்லையே. அந்த குரு உட்கார்ந்திருக்க டிகிரி பாருங்க 29.5 டிகிரியில் தான் சார் உட்காந்துருக்காரு. 29.5 டிகிரிலேருந்து எப்படி ராகு பார்ப்பார்? 1.5 டிகிரியில் இருக்கக்கூடிய ராகுவை பார்வை செய்யுமா முதல்ல? அப்போ குரு பார்க்காத ஒரு ராகு, பாவத்துவமான ராகு, அதுவும் விருச்சிக ராசியில் அமர்ந்த ராகு கேட்கவே வேண்டாம் சார். விருச்சிக ராசி பாவத்துவமான இடம். அந்த பாவத்துவமான இடத்தில் செவ்வாயினுடைய வீட்டில் ராகு அமர்ந்து எந்த விதமான சுப கிரகத்தினுடைய பார்வையே இல்லாமல் தசை நடத்துது. அப்படி தசை நடத்த சொல்ல இவருக்கு எப்படி சார் ராகு தசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும்?
சொல்லொன்னா துயரத்தை தான் கொடுக்கும். இருக்கிற கோவணத்தையும் உருவி விடாம இருக்காரா, அது வரைக்கும் பாருங்க. ஏனென்றால் இவருக்கு அந்த குரு ஆட்சி பெற்று லக்னத்தில் அமர்ந்ததால், இவர் வந்து காப்பாற்றப்படுவார்ன்னு அர்த்தம். சார் அதற்கடுத்து பாருங்க, இந்த ராகு தசையில ஒரு 5, 6 வருஷம் நல்லா இருந்தார் சார். அதன் பிறகு தான் இவருக்கு வந்து எங்கெங்க பணம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வாங்குனார். பணத்த போட்டார். முதலீடாக போட்டு கார்மெண்ட் பிசினஸ் ஆரம்பிக்கிறார். அப்ப இது சார் அதாவது என்னைக்குமே முதல்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்களா? 10ஆம் இடம் நல்லா இருக்கா? அப்படின்லாம் பார்க்கணும். இதில பாருங்க 10ஆம் வீட்டதிபதி வக்ரமா இருக்காரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டதிபதி முதல்ல பார்க்கணும் சார். 2ஆம் வீட்டதிபதி நன்றாக இருக்கிறாரா? 2ஆம் வீட்டதிபதி நன்றாக இருந்தா தான் தனஸ்தானம் நல்லா இருக்கணும் சார். 11ஆம் இடம் நல்லா இருக்கணும். 10ஆம் இடம் நல்லா இருக்கணும். இந்த ஸ்தானங்கள்லாம் நல்லா இருந்தா தான் சார் தொழில் பண்ணணும். இவருக்கு பாருங்க 2ஆம் இடம் கேதுவுடன் போயிட்டு சங்கமித்துட்டார் செவ்வாய். அப்ப இவர் வந்து பணத்த போட்டு பிசினஸே பண்ணக்கூடாது சார் இவர்கள்லாம். பணம் போட்டு பணம் பண்ணா லாக் ஆகும். அதற்கு பிறகு பாருங்க, இவர் அந்த ராகு தசையில் எங்கெங்கே கிடைக்குதோ அதெல்லாம் பண்ணி பிசினஸ் பண்ணாரு. டோட்டலா வந்து இவர வந்து காலி பண்ணாரு. ராகு தசையில கடன் வாங்கி மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்த ஒரே ஜாதகம் சார். சொல்லொன்னா துயரத்தை கொடுத்ததுக்கு காரணம் என்னவென்றால், அந்த ராகு 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் சார். ராகு 9ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டதிபதி, 7ஆம் வீட்டதிபதி, 10ஆம் வீட்டதிபதி தொடர்பு பெற்றிருக்கணும். அப்படி தொடர்பு பெற்றிருந்தால் யோகம். அதுவும் இல்லாமல் ராகுக்கு வீடு கொடுத்த அந்த செவ்வாய் கண்டிப்பாக ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ அமர்ந்திருக்கணும் சார். அப்பொழுதுதான் மிகப்பெரிய யோகத்தையே கொடுக்கும் சார். முதல்ல ராகுக்கு வீடு கொடுத்தவன் நல்லா இருக்காரா? ராகுக்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய் கேதுவுடன் போய் பின்னப்பட்டிருக்கிறார். அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் பாருங்க, சுக்கிரன் வந்து பகை ஸ்தானத்தில் 2.5 டிகிரியில் உட்காந்துருப்பாரு அந்த சிம்ம ராசியில். ஆக மொத்தத்தில் இந்த ராகு தசை சொல்லொன்னா துயரத்தை கொடுத்து இவருக்கு வீழ்ச்சியை கொடுத்து மன அழுத்தத்தை கொடுத்து ஏண்டா வாழற இந்த உலகத்தில் அப்படின்ற நிலைப்பாடை கொடுத்து தற்கொலை எண்ணத்தை கூட தூண்டி விட்டுருக்கும் சார் இவருக்கு. ஆனால் இவருக்கு காப்பாற்றி விட்டது லக்னாதிபதி நன்றாக இருந்ததால், ஆட்சி பெற்று வர்க்கோத்துவம் பெற்று அமர்ந்ததால் இவருக்கு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு இவரை வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றி விட்டுருக்காரு சார். ஆக மொத்தத்தில் ராகு தசை டோட்டலாக காலி பண்ணிச்சுன்றது எழுதப்பட்ட விதி. இவர் வாங்கி வந்த வரம் ராகு தசையில் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் நடக்கப்பட வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி. அந்த ராகு தசையில் தான் இவருக்கு மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்கணும். ஒரு மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய லெவலுக்கு, மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய லெவலுக்கு நம்ம வாழ்க்கையில் முன்னேறிட்டு ராகு தூண்டி தூண்டி விட்டு கிட்டத்தட்ட மொத்தமாக காலி பண்ணார் சார். அதற்கு அடுத்து வரக்கூடிய தசா பாருங்க இவருக்கு எப்படிப்பட்ட தசா வருது. லக்னாதிபதி தசா வருது சார். அப்போ ராகு சொல்லொன்னா துயரத்தை அனுபவிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு தசை குரு புத்தியில் இருக்காரு. அடுத்து குரு தசை சனி புத்தியிலிருந்து இவருக்கு மாற்றம் ஏற்றம் உண்டு சார். ஏனென்றால் இவருக்கு பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க குரு தசை உங்களுக்கு டோட்டலாக டேமேஜ் பண்ணும் அப்படின்ட்டு. ஏனென்றால் லக்னத்தில் தனித்து அமர்ந்த குரு, தனித்து அமர்ந்தால் குரு தனித்து இருந்தால் தனித்த குரு அபகீர்த்தியை கொடுக்கும் சார். கண்டிப்பாக வந்து குரு தசை டோட்டலாக டேமேஜ் பண்ணுன்றது ரூல். ஆனால் இவருக்கு குரு மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவருடைய வாழ்க்கை தரம் மாறும் சார். காரணம் என்னவென்றால் குரு வக்ரம் பெற்றிருக்கார் பாருங்க. குரு வக்ரம் பெற்று லக்னத்தில் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார். குரு கொடுப்பதைப் போல் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் தான் இருக்கும் சார். குருனவே பெருந்தனத்துக்கு சொந்தக்காரன். குரு மிகப்பெரிய தனத்தை கொடுக்கும் சார். மிகப்பெரிய பணத்தை கொடுத்து இவர் ஆச்சரியப்படுற லெவலில் இவருடைய கௌரவமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும் சார். சார் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பது மாதிரி சில விஷயங்கள் இந்த குரு தசையில் இவருக்கு வந்து மிக மிக பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் சார். எப்பொழுது குரு தசை சனி புத்தியிலிருந்து ஆரம்பிக்கும். சனி பாருங்க குருவிற்கு அந்த லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பதினால் சனி சுபத்துவமாக்கப்படுகிறார். அதனால இந்த குரு தசை சனி புத்தியிலிருந்து இந்த வருடம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு படிப்படியாக இவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து இவருடைய கடன் மொத்தமே அடைபடும் சார். லக்னாதிபதி தசை என்னையுமே காப்பாற்றும் சார். அதுவும் குரு வக்ரம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ராகு தசை வருதுன்னாவே நல்ல இடத்தில் இருக்கிறாரா, அவர் கொடுக்க போகிறாரா இல்லை கெடுக்க போகிறாரா பார்த்து தான் சார் பணத்தையே விடணும்.
பிஸ்னஸே ஆரம்பிக்கணும். இவர் ஒழுங்கா செவ்வாய் தசை வரைக்கும் நல்லா தான் இருந்தார். சந்திர தசையில நல்லா இருந்தார் சார். செவ்வாய் தசை நல்ல தசை சார். ஏனென்றால் இவருக்கு அந்த 6ஆம் இடம் தான் பாருங்க ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும். 6ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார் பாருங்க. அப்ப இவர் பிசினஸே பண்ணக்கூடாது. எது இந்த ஜாதக கட்டத்துல பலம் பெற்றிருக்கு பாருங்க. உத்தியோக ஸ்தானாதிபதி பலம் பெற்றிருக்கார் சார். அப்பொழுது இவர் எப்படி செய்யணும்? என்ன செய்யணும்? ஜோதிடர்கள் சொல்லணும் சார். ஜோதிடர்கள் கரெக்ட்டா கணிக்கணும். அதாவது இவர் ஜாதக கட்டத்துல 6ஆம் இடம் பலம் பெற்றிருந்தால், கண்டிப்பாக இவர் கடன் வாங்கவே கூடாது. முதல் பாயிண்ட்டு. அதற்கடுத்து இவர் உத்தியோகத்துக்கு தான் போணும். அப்படி பிஸ்னஸ் பண்றாரா, பணத்தை போட்டு பணத்தை எடுக்கவே கூடாது. இவர் பணத்தை போட்டாருன்னா மொத்த பணமும் காலியாகும். முதல் போட்டு பண்ணனா முதல் காலி. முதல் இல்லாமல் போனால் பணத்தோடு வருவார் சார். அப்படிப்பட்ட அற்புதமான ஜாதகம் இந்த ஜாதகம். முதலீடு இல்லாத தொழில்களில் இவர் இறங்கி வேலை செய்தால் மிகப்பெரிய அளவில் இவர் பேசப்படுவார். மிகப்பெரிய அளவில் போற்றப்படுவார். மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இவருடைய வாழ்க்கை தரம் குரு தசையிலிருந்து படிப்படியாக அடிமேல் அடி அடித்தால் அம்மிய நகர்ன்ற மாதிரி இவருடைய வாழ்க்கை தரம் நிச்சயம் மாறும். வாழ்க்கை தரம் மற்றவர்கள் பேசக்கூடிய அளவிற்கு, மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இவருடைய வாழ்க்கை தரம் உயரும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு தசை வருதா பாருங்க. இப்படி பாவத்துவமாக அமர்ந்தால் கண்டிப்பாக மிக மிக கவனமாக இருக்கணும். ஒழுக்கமான முறையில் வாழ்க்கை நடத்த வேண்டும். எதற்கும் ஆசைப்படாமல் உங்கள் வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் சார். எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு தசை வருதான்னு பாருங்க, குரு தசை வருதான்னு பாருங்க. இந்த 2 தசையில் எந்த தசை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் ராஜ யோகத்தையும் வழங்குன்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்து கணித்து தான் நீங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.